ரெடி. வணக்கம். ட்ரெயின் த ட்ரெயினர் யூடியூப் சேனலுக்காக வடிவேல். இன்னைக்கு ஒரு நியூ டாபிக். இந்த டாபிக் என்ன அப்படின்னா, நம்ம ஃபினான்ஸ் மினிஸ்டர் ஒரு ரிலீஃப் ஸ்கீம் ஒன்று கொடுத்துருக்காங்க. அந்த ஸ்கீம் பேர் வந்து MSME ரிலீஃப் ஸ்கீம் 2020. இந்த ஸ்கீமில் என்னென்னலாம் பெனிஃபிட்டு, யாராருக்கு பெனிஃபிட்டு அப்படிங்கிறத பற்றி இப்போ அனலைஸ் பண்ண போகிறோம். நம்பர் 1, MSME அப்படிங்கிற நேமில் யாரெல்லாம் ரெஜிஸ்டர் பண்ணி வச்சுருக்காங்களோ, எந்த கம்பெனிஸாக ரெஜிஸ்டர் பண்ணி வச்சுருக்காங்களோ அந்த கம்பெனிஸ்க்கு எல்லாமே இந்த பெனிஃபிட் வரும். இதில் என்ன பெனிஃபிட் அப்படின்னா, கவர்மெண்ட் வந்து இப்போ 3 lakhs crores வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. பேங்கர் வந்து இந்த இண்டஸ்ட்ரிக்கெல்லாம் லோன் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி. இந்த லோன் இதுக்கு முன்னாடி வந்து பேங்கர் நிறையா கொலட்ரல் செக்யூரிட்டி கேட்டிருப்பாங்க, அதனால் நிறைய பேருக்கு கொடுத்துருக்க மாட்டாங்க. ஆனால் இப்போ கொலட்ரல் செக்யூரிட்டி பேங்கர் கேட்க மாட்டாங்க, கேட்கக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. அடுத்தது இதுக்கு அப்போ கொலட்ரல் செக்யூரிட்டி இல்லை அப்படின்னா அது யார் ஏற்றுக்குவா அப்படின்னா, கவர்மெண்ட்டே வந்து கேரண்டி நான் கொடுக்குறேன், ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரிக்கு MSME இண்டஸ்ட்ரிக்கு லோன் கொடுங்க, நான் கேரண்டி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி கவர்மெண்ட்டே வந்திருக்கு. ஸோ கவர்மெண்ட் இப்போ பேக்கப் பண்ணி கேரண்டி கொடுக்கறதுனால இந்த MSME இண்டஸ்ட்ரீஸ் எல்லாமே வந்து டெவலப் ஆகிறதுக்கு ஒரு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. இதில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, கரெக்டான ப்ராஜெக்ட் இருந்ததுன்னா பேங்க்கில் சப்மிட் பண்ணலாம் டாக்குமெண்ட்ஸை. அதை பேஸ் பண்ணி பேங்கர் என்ன பண்ணுவாங்கன்னா ஃபண்டிங் பண்ணுவாங்க. ஃபஸ்ட்டு 1 இயருக்கு வந்து நீங்கள் பிரின்சிபல் ரீபேமெண்ட் எதுவும் கட்ட தேவையில்ல, மானிட்டரியம் இருக்கும். செகண்ட் இயர்லேருந்து இன்ட்ரெஸ்ட் நீங்கள் பே பண்ண வேண்டியிருக்கும், பிரின்சிபலும் பே பண்ண வேண்டியிருக்கும். ஸோ இது ஒரு பெரிய அட்வான்டேஜ். இப்போ வந்து யாரெல்லாம் ஸ்மால் இண்டஸ்ட்ரீஸ் வந்து நல்ல ப்ராஜெக்ட் வச்சுருக்கீங்க, ப்ராஃபிட் ஓரியன்ட் இருக்குது, ஆனால் பெட்டராக பண்ண முடியல அப்படின்னு ஃபீல் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா, இது வந்து ஒரு ரைட் ஆப்பர்ச்சுனிட்டி. இதை கரெக்டாக நீங்கள் கேபிட்டலைஸ் பண்ணிக்கோங்க, உங்களுக்கு நிறைய பெனிஃபிட் வரும். ஆக்சுவலாக எங்கள் CME இன்ஸ்டியூட்டில் நாங்கள் வந்து ஒரு ப்ரப்போசல் கொடுத்துருந்தோம் இன்ஸ்டியூட்டுக்கு. என்ன ப்ரப்போசல் அப்படின்னா, பெரிய பெரிய கார்பரேட்ஸ்க்கெல்லாம் 1 or 2 months பிஸ்னஸ் இல்லை, லாஸ் வந்தாலும் மேனேஜ் பண்ணிக்கலாம். ஆனால் ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரீஸ், அதாவது MSME இண்டஸ்ட்ரீஸு, ஈவன் 1 மாதம் 2 மாதம் லாஸ் வந்தால் கூட அந்த பிஸ்னஸே நடத்த முடியாது, கம்பெனியே வந்து லாஸில் போயிடும், லிக்விடேட் ஆகிரும், அதுக்கப்புறம் ரன் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாயிரும். ஸோ அதுக்காக COVID-19க்கு அப்புறம் என்ன ப்ராப்ளம்லாம் வரலாம் அப்படின்னு சொல்லி ஒரு ப்ரப்போசல்லாம் ரெடி பண்ணி, ஹை லெவல் கமிட்டி அதை டிசைட் பண்ணி பிரசிடெண்ட்டுக்கெல்லாம் சப்மிட் பண்ணி, பிரசிடெண்ட் அதை பார்த்துட்டு ஓகே இதெல்லாம் நம்ம ப்ரப்போஸ் பண்ணி MSME இண்டஸ்ட்ரியை நம்ம கொஞ்சம் டெவலப் பண்ணிட்டோம்னா இந்தியாவோட க்ரோத் நல்லாயிருக்கும், GDP வந்து பெட்டராக இருக்கும் அப்படிங்கிற ஒரு நல்ல எண்ணத்துக்கு ISW இன்ஸ்டியூட்டு, அதாவது காஸ்ட் அண்ட் மேனேஜ்மெண்ட் அக்கௌண்டன்ட் இன்ஸ்டியூட்டு இது ஒரு ஆக்ஷன் எடுத்தது. யாரோ ஒருத்தர் பூனைக்கு மணி கட்டணும்ல, யார் பண்ணுறது? ஸோ நம்ம இன்ஸ்டியூட் எடுத்து பிரசிடெண்ட் வரைக்கும் கொண்டு போனாங்க. பிரசிடெண்ட்டை வந்து நிதின் கட்கரி மினிஸ்டர் தான் இப்போ MSMEக்கு இன்சார்ஜுங்கிறனால அவர்கிட்ட இந்த ப்ரப்போசல் எடுத்துகிட்டு போனோம். அவரும் ஓகே அப்படின்னாரு. ஒரு பர்டிகுலர் மீட்டிங்க்கு அவரே வந்தார். ஒரு 2-3 hours டிஸ்கஷன் நடந்தது. இதை எல்லாமே ஹைலைட் பண்ணோம். அதை பேஸ் பண்ணி அவர் வந்து ஃபினான்ஸ் மினிஸ்டர்கிட்ட அப்புறம் இன்டர்னலாக டிஸ்கஸ் பண்ணி இந்த ஒரு ஸ்கீம் இப்போ அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ இந்த ஸ்கீம் வந்து MSME செக்டாரில் ஒரு நல்ல பூஸ்ட்டு கொடுக்கும். 3 lakhs crores ஒரு பெரிய அமௌண்ட், இது வரைக்கும் அது மாதிரி பண்ணதே கிடையாது. அதனால் MSME செக்டார்ஸ் எல்லாம் ப்ராப்பராக இந்த ஆப்பர்ச்சுனிட்டி யூஸ் பண்ணிக்கோங்க. இது மாதிரி வந்து நெக்ஸ்ட் டைம் உங்களுக்கு பாசிபிலிட்டிஸ் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். நெக்ஸ்ட்டு இப்போ வந்து பிஸ்னஸ் நல்லா பண்ணிகிட்டு இருந்தேன், லோன் கேட்குறேன், கொடுக்குறாங்க. இதே ஏற்கனவே லோன் வாங்கினேன், ஆனால் சரியாக கட்ட முடியல, பிரச்சனை ஆயிடுச்சு, மேபி மேன் பவர் ப்ராப்ளமாக இருக்கலாம், இல்லை லோக்கல் மெஷின் வாங்கி வச்சுட்டு இருந்தேன், இது வந்து ஆட்டோமேட்டிக் மெஷின் வந்தால் பெட்டராக இருந்திருக்கும், ஆனால் அந்த தப்பை நான் பண்ணிட்டேன், அதனால் வந்து சரியாக லோன் கட்ட முடியல அப்படிங்கிற மாதிரி ஃபீல் பண்ணிகிட்டு இருந்தால், இதுவும் நீங்கள் பேங்க்கில் எடுத்துகிட்டு போய் ப்ராப்பராக பேங்க் மேனேஜர்கிட்ட டிஸ்கஸ் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து லோனை எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். ஈவன் தோ ஸ்ட்ரெஸ்டு லோனாக இருந்தாலும் சரி, ஸ்ட்ரெஸ்னால் என்ன, NPA அசட் அப்படி இருந்தால் கூட பேங்க்கில் வந்து லோன் கொடுக்கறதுக்கு ப்ரப்போசல் கன்சிடர் பண்ணிக்குவாங்க இந்த தடவை ஆஸ் அ ஸ்பெஷல் கேஸ். ஆனால் இது வரைக்கும் அது மாதிரி பண்ணது கிடையாது, ஃப்யூச்சர்லேயும் பண்ணுவாங்களான்னு தெரியாது. ஆனால் இந்த ஒரு டயத்தில் வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கு மட்டும்
1000 crores வந்து அலாட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால் எம்எஸ்எம்இ இண்டஸ்ட்ரி ப்ராப்பராக அதை யூஸ் பண்ணி பிஸ்னஸ் பண்ணுங்கள். இன்னொன்று, எம்எஸ்எம்இயோட டெஃபினேஷன் சேஞ்ச் பண்ணிட்டாங்க. இதுக்கு முன்னாடி எப்படி இருந்தது அப்படின்னா, மேனுஃபேக்சரிங் அப்படின்னா அது ஒன்று, சர்வீஸ்னால் அது ஒன்று, அது தனியான கேட்டகரிஸ் எல்லாம் கொடுத்துருந்தாங்க. இப்போ எல்லாம் கம்பைன் பண்ணிட்டாங்க. இன்வெஸ்ட்மெண்ட்டு, சேல்ஸு, இதை மட்டுமே பேஸ் பண்ணி டெஃபினேஷன் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ஈவன் தான் நீங்கள் 100 crores டர்ன் ஓவர் இருக்கிற கம்பெனிஸாக இருந்தால் கூட அது எம்எஸ்எம்இயில் தான் வருவீங்க. உங்களுக்கு நிறைய பெனிஃபிட் இருக்கும். என்னென்ன பெனிஃபிட் இருக்குது அப்படிங்கிறத நான் தனியாக ஒரு வீடியோவே உங்களுக்கு போடுறேன். அதை பேஸ் பண்ணி உங்களுக்கு ரொம்ப அட்வான்டேஜஸ் இருக்கும். அதை வந்து நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கலாம் ஃப்யூச்சரில். ஸோ இப்போ வந்து நீங்கள் என்ன பண்ணணுங்கிறத மட்டும் நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ இப்போ அடுத்த பெனிஃபிட் என்ன இதில் கொடுத்துருக்காங்க அப்படின்னா, 200 crores வரைக்கும் உண்டான டெண்டர், கவர்மெண்ட் டெண்டரை இது வரைக்கும் குளோபலி கொடுத்துட்டு இருந்தாங்க. இப்போ இதை வந்து லோக்கல் ஆக்கியிருக்காங்க. ஸோ எம்எஸ்எம்இ பீப்புளெலாம் அதில் பார்ட்டிசிபேட் பண்ணலாம். அதில் வந்து நீங்கள் பெட்டராக இருந்ததுன்னா நீங்கள் அதை எடுத்து நீங்களே பண்ணலாம். அது மட்டும் இல்லாமல் இப்போ கோவிட் இஷ்யூ இருக்கிறதுனால நீங்கள் வெளியே எங்கேயும் போக முடியாததுனால முடிஞ்ச வரை மார்க்கெட் பண்ணுறதுக்கு உண்டான ஃபெசிலிட்டிஸ் எல்லாம் ரெடி பண்ணிகிட்டு இருக்கு. இது மட்டும் இல்லாமல் இன்னொரு ப்ரப்போசல் நாங்கள் கொடுத்துருக்கோம். என்ன அப்படின்னா, அவர் நிதின் கட்கரி அக்செப்ட் பண்ணியிருக்காரு. அதில் என்ன அப்படின்னா, நம்ம எம்எஸ்எம்இ செக்டர்ஸ் எல்லாம் நிறைய இம்போர்ட் பண்ணுவோம். அது இல்லாமல் நம்ம ஃபைனல் ப்ராடக்டை எக்ஸ்போர்ட்டும் பண்ணுவோம். அதை அனலைஸ் பண்ண சொல்லியிருக்கோம். அவரும் அக்செப்ட் பண்ணியிருக்காரு. எதில் என்ன பெனிஃபிட் வரும் அப்படின்னா, நம்ம எதெல்லாம் இம்போர்ட் பண்ணுறோமோ அதெல்லாம் லிஸ்ட் எடுத்துக்கிட்டு அதை ஏன் நம்ம வந்து இம்போர்ட் பண்ணணும், ஏன் நம்ம இந்தியாவுக்குள்ளே மேனுஃபேக்சர் பண்ண முடியாதா அப்படிங்கிற ஒரு அனாலிசிஸ் தனியாக போயிட்டுருக்கு. ரெண்டாவது, இந்த எம்எஸ்எம்இல எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்க. அந்த ப்ராடக்ட் எடுத்துக்கிட்டு இந்த ப்ராடக்ட் எந்தெந்த கண்ட்ரிக்கு போகுது, அந்த கண்ட்ரி இதை விட அதிக பிஸ்னஸ் பண்ண முடியாதா அப்படிங்கிற அனலைஸ் பண்ண சொல்லியிருக்கு. இது பண்ணியாச்சுன்னா என்ன ஆகுனா, இம்போர்ட்டை நம்ம குறைச்சிடலாம், எக்ஸ்போர்ட்டை அதிகப்படுத்தலாம். ஸோ அப்போ ஃபாரின் கரன்சி நம்ம இந்தியாவுக்கு நிறைய வரும். இது ஒரு பெரிய அட்வான்டேஜ். அது இல்லாமல் கவர்மெண்ட் இப்போ என்ன அக்செப்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னா, எம்எஸ்எம்இ வெண்டராக இருந்து நீங்கள் எந்த ஒரு மெட்டீரியல் சப்ளை பண்ணியிருக்கீங்க, எந்த ஒரு சர்வீஸ் சப்ளை பண்ணியிருந்தாலும் வித்தின் 45 daysக்குள்ளே பேமெண்ட் வந்து ரிலீஸ் பண்ணுறதா சொல்லிட்டாங்க. இம்மீடியட் எஃபெக்டில் எல்லாத்தையும் பண்ண போகிறாங்க. இப்போ இம்மீடியட்டாக இதுக்கு முன்னாடி 90 days 180 days இருந்தது எல்லாமே 45 days ரிலீஸ் பண்ணிடுவாங்க. கோயிங் ஃபார்வர்டு ஆல் எம்எஸ்எம்இ செக்டார் இன்வாய்ஸிங் எல்லாமே 45 daysல கிளியர் ஆகிடும். இது வந்து ஏற்கனவே கம்பெனிஸில் இருந்தது. ப்ரைவேட் லிமிடெட் கம்பெனி, பப்ளிக் லிமிடெட் கம்பெனி எம்எஸ்எம்இ சப்ளை பண்ணியிருந்தாங்கன்னா அந்த கம்பெனி எம்எஸ்எம்இ 1 அப்படின்னு ஒரு ஆர்ஓசி ஃபார்ம் ஃபைல் பண்ணணும். அதில் அபவ் 45 days கிரெடிட் பீரியட் இருக்குது, ஆனால் பேமெண்ட் பண்ணல அப்படின்னு அங்கே டிஸ்க்ளோஸ் பண்ண வேண்டி இருந்தது. அது பண்ணாமல் இருந்தாங்கன்னா ப்ராப்ளம் என்னன்னு சொல்லி டிஸ்க்ளோஸ் பண்ணணும். ஆனால் அதே இது இப்போ கவர்மெண்ட்டில் கொண்டு வந்திருக்காங்க. கவர்மெண்ட் கம்பெனிஸும் வித்தின் 45 daysக்கு உள்ளார பேமெண்ட் எல்லாம் ரிலீஸ் பண்ணி கொடுத்துடணும். இது ஒரு பெரிய ஆப்ஷனு. அடுத்தது, பிஎஃப்ல என்னென்னலாம் அனௌன்ஸ்மெண்ட் வச்சுருக்காங்க அப்படின்னா, ஏற்கனவே நான் உங்களோட இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ போட்டிருப்பேன். பிஎஃப்ல என்னென்னலாம் பெனிஃபிட் வந்தது, அது வந்து எம்ப்ளாயீஸ்க்கு யூஸ்ஃபுல்லாக ஆச்சு அப்படின்னு சொல்லி. அதாவது 12% வந்து கவர்மெண்ட்டு கட்டும், எம்ப்ளாயரோட போர்ஷனு. அதே மாதிரி எம்ப்ளாயியோட போர்ஷன் 12% கவர்மெண்ட்டே கட்டும், டோட்டலாக 24% கட்டும் அப்படின்னு சொல்லி ஒரு 3 monthsக்கு நோட்டீஸ் கொடுத்துருந்தாங்க. அதே சேம் நோட்டிஃபிகேஷன் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க இப்போ ஜூன், ஜூலை, ஆகஸ்ட், அனதர் 3 monthsக்கு. ஸோ இதோட பெனிஃபிட் வந்து லெஸ் தென் 100 employees இருக்கிற கம்பெனிஸுக்கு இந்த பெனிஃபிட் எல்லாம் கண்டினியூ ஆகும். சப்போஸ் இப்போ வந்து 15,000 அண்ட் அபோவ் இருக்கிற எம்ப்ளாயிஸ் ஒரு பெனிஃபிட் இல்லையா அப்படின்னா இந்த ஸ்கீமில் கொடுத்துருக்காங்க. அதாவது 12%க்கு பதிலாக 10% மட்டும் டெடக்ட் பண்ணி பேமெண்ட் பண்ணுறோம் அப்படிங்கிற மாதிரி அக்செப்ட் பண்ணியிருக்காங்க. இது பிஎஃப்ல. நெக்ஸ்ட்டு, என்பிஎஃப்சி பேங்க்குக்கெல்லாம் ஒரு பெனிஃபிட் கொடுத்துருக்காங்க. அதாவது என்பிஎஃப்சி பேங்க்ஸ் வந்து ஸ்மால் இண்டஸ்ட்ரிக்கெல்லாம் லோன் கொடுத்துட்ருந்தாங்க. அங்கே வந்து ஸ்பெஷல் லிக்விடிட்டி ஸ்கீம் அப்படின்னு சொல்லி அதில் ஒரு 30,000 crores கொடுத்துருக்காங்க. என்பிஎஃப்சி என்ன சொல்கிறாங்க, நீங்கள் லோன் கொடுங்க, உங்களுக்கு எதாவது பிரச்சனை ஆச்சுன்னா கவர்மெண்ட் வந்து கேரண்டி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி. சப்போஸ் அதில் லாஸே ஆயிடுச்சுன்னா கூட ஃபஸ்ட்டு 20% லாஸை வந்து கவர்மெண்ட் எடுத்துக்கும். இன்னொன்று, கவர்மெண்ட் பார்ஷியல் கிரெடிட் கேரண்டி அப்படின்னு ஒரு கொண்டு வந்திருக்காங்க. இதில் ஏற்கனவே கேரண்டி கொடுத்துருக்காங்க. அந்த கேரண்டியில் பாதி ஏதாவது பேங்க் கேரண்டி எந்த ரிலீஸ் ஆகுதுன்னா அதை ரிலீஸ் பண்ணி கொடுத்துருவாங்க. அப்போ இன்னும் லிக்விடிட்டி ஜாஸ்தியாகும் என்பிஎஃப்சி பேங்க்கில்.
ஸோ இது ஒரு பெனிஃபிட் இருக்குது பேங்க்கில். இது மூலிமா நிறையா கம்பெனிஸ்க்கு என்பிஎஃப்சி பேங்க்கும் லோன் கொடுப்பாங்க. அடுத்தது கான்ட்ராக்டர்ஸ்க்கு என்ன பெனிஃபிட் அப்படின்னு இதில் பார்த்தோன்னா, கவர்மெண்ட் கான்ட்ராக்ட்ஸு, ரயில்வே கான்ட்ராக்ட், இதில் சிவில் ஒர்க்லாம் எடுத்திருக்காங்க. ஆனால் அந்த 1 or 2 months எந்த ஒரு வேலையும் நடக்கலை அப்படின்னா இதுக்கு 6 month எக்ஸ்டென்ஷன் கொடுத்துருக்காங்க. இது ஏற்கனவே இருக்கிற கான்ட்ராக்டு, அதுவும் சரி. இப்போ வந்து ஏதாவது கான்ட்ராக்ட் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்களோ அதுக்கு டிஃபால்ட்டாக நாங்களே 6 month எக்ஸ்டெண்ட் பண்ணி கொடுத்துட்றோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது டைரக்ட் டேக்ஸில், இன்கம் டேக்ஸில் என்னென்னலாம் கொடுத்துருக்காங்க அப்படின்னா, இன்கம் டேக்ஸ் ஆக்டில் நம்ம டிடிஎஸ் டிடக்ட் பண்ணுவோம் ஒவ்வொருத்தருக்கும். எதுக்கு? கான்ட்ராக்ட் பண்ணுவோம், ப்ளஸ் வேறு டிடிஎஸில் நம்ம டிடக்ட் பண்ணுற டிவிடெண்ட்டு, அப்புறம் இன்ட்ரெஸ்ட்டு, இது மாதிரிலாம் நிறையா டிடிஎஸ் டிடக்ட் பண்ணுவோம். அதுக்கு என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, 100% டிடக்ட் பண்ணுறதுக்கு பதிலாக 25% தேவையில்ல, 75% மட்டும் டிடக்ட் பண்ணால் போதும் அப்படின்னு. சப்போஸ் இப்போ ப்ரொஃபஷனல் கான்ட்ராக்டர்ஸ் ஒரு பில் கொடுக்குறாங்க அப்படின்னா, இது வரைக்கும் 10% இருந்தது. ஸோ இன்னிலிருந்து 7.5% மட்டும் டிடக்ட் பண்ணால் போதும். 20 அதில் 25% நமக்கு டிஸ்கவுண்ட் கிடைச்சிருது. ஸோ அந்த 25% ஆஃப் அமௌண்ட் வந்து இன்றைக்கே வந்து நம்ம பப்ளிக்கிட்ட பைசா வந்துடுது. ஸோ அதை ஒர்க்கிங் கேபிட்டலாக வச்சுக்கிட்டு பிஸ்னஸ் டெவலப் பண்ணுறது யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்தது வந்து ரீஃபண்ட்ஸ் என்னென்னலாம் பெண்டிங் இருக்கோ இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் எல்லாத்தையும் கொடுக்க போகிறாங்க. இதனால் யாரெல்லாம் பெனிஃபிட் ஆவாங்க அப்படின்னா, சேரிட்டபிள் ட்ரஸ்ட்டு, ப்ரொப்ரைட்டர்ஷிப்பு, பார்ட்னர்ஷிப்பு, எல்எல்பி, சொசைட்டிஸு, இது எல்லாமே வந்து பெனிஃபிட் கிடைக்கும். அடுத்தது டேக்ஸ் ஆடிட் எல்லாமே 9th month வரைக்கும் இருந்ததை அக்டோபர் மந்த் வரைக்கும் எடுத்துகிட்டு போயிட்டாங்க. இல்லை ட்ரான்ஸ்ஃபர் ப்ரைசிங் ஆடிட் இருக்கிறது எல்லாமே பார்த்தா நவம்பருக்கு எடுத்துகிட்டு போயிட்டாங்க. மேக்ஸிமம் எல்லாத்துக்குமே வந்து எக்ஸ்டென்ஷன் கொடுத்துருக்காங்க. இப்போ இது மாதிரி ஒரு பர்டிகுலர் பெனிஃபிட் வந்திருக்கு அப்படின்னா ப்ராப்பராக எல்லோரும் யூஸ் பண்ணிக்கிறது பெஸ்ட்டு. லாஸ்ட் டைம் என்ன பண்ணியிருந்தாங்கன்னா, ஜிஎஸ்டியை பொறுத்த வரைக்கும் 9/9 ஜூனில் இருந்த லாஸ்ட் டேட்டை செப்டம்பர்னு கொண்டு போயிருந்தாங்க. அப்போ செப்டம்பரில் டேக்ஸ் ஆடிட்டும் வரும், ஜிஎஸ்டி ஆடிட்டும் வரும். ரொம்ப டஃப்பாக இருந்திருக்கும். ஆனால் இப்போ என்ன ஒன்று நல்லது நடந்திருக்கு அப்படின்னா, டேக்ஸ் ஆடிட் வந்து அக்டோபர், நவம்பர் அப்படின்னு கொண்டு போயிட்டதுனால ஜிஎஸ்டி ஆடிட்டு நீங்கள் செப்டம்பருக்குள்ளே முடிச்சுக்கலாம், உங்களுக்கு டைம் இருக்கும். ஸோ டேக்ஸ் ஆடிட்டு, ட்ரான்ஸ்ஃபர் ப்ரைஸ் ஆடிட்லாம் அக்டோபர், நவம்பருக்குள்ளே நீங்கள் முடிச்சுக்கலாம். இது ஒரு நல்ல பெனிஃபிட்டு கார்பரேட்ஸ்க்கும் இருக்குது. தேங்க்யூ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இது பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்போஸ் இதில் ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா நீங்கள் மெயிலும் அனுப்புங்க. என்னோடய இமெயில் ஐடி, மொபைல் நம்பர் அதில் கொடுத்துருக்கேன். இல்லை யூடியூப்பில் நீங்கள் பார்க்கணுன்னா ட்ரெயின் த ட்ரெயினர் அப்படிங்கிற யூடியூப் சேனலும் போடலாம். இல்லை சிஎம்ஏ வடிவேல் அப்படின்னு போட்டிங்கன்னா யூடியூப்லையும் சரி, ஃபேஸ்புக்கில், லிங்க்டின் எதில் போட்டாலும் நீங்கள் என்ன ரீச் பண்ணலாம். தேங்க்யூ.